நீயா நானா ப்ரோக்ராம் நடத்தும் கோபிநாத் மேலே நமக்கே இவ்வளோ மரியாதை இருக்குது, ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் இவ்வளோ மரியாதை இருக்குது? அது நீயா நானா ப்ரோக்ராம் நடத்துறதுனால மட்டும்தானா? கண்டிப்பாக இல்லை. அவர் பல காலேஜஸ்க்கு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த இன்ஸ்பிரேஷனல் ஸ்பீச்சஸ், அது மட்டும் இல்லாமல் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் பலருக்கு படிக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் சோஷியல் மீடியாவில் பரவுறதுனால மட்டும்தான் நீயா நானா கோபிநாத் மேலே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவ்வளோ மரியாதை. இந்த நிலைமையில் ஒரு ஸ்டூடெண்ட், அதாவது ஒரு பொண் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீயா நானா கோபிநாத் என்னை ஏமாத்திட்டாரு, டிவியில் எல்லாரும் முன்னாடியும் நான் என்னோட படிப்புக்கான செலவை அவர் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் அவர் அதை செய்யாமல் என்னை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட, நான் கால் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட் நீயா நானா கோபிநாத் மேலே வந்ததுனால இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகி ஸ்மைல் செட் எல்லாம் செமையாக பிடிச்சி கலாய்ச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனை ரொம்ப பெருசானதுனால நீயா நானா கோபிநாத் கிட்ட பலரும் கேட்டதுனால அவர் ஒரு லெட்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு, என்ன நடந்தது உண்மை அப்படின்றதுக்கு. அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எல்லாருக்கும் வணக்கம், நிஷாவோட காலேஜ் ஃபீஸை கட்டுறேன்னு சொன்னது உண்மைதான், இது எங்கள் ஷோவில் சொன்னோம். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே அவங்களோட கிட்ட என்னோட இமெயில் ஐடியை கொடுத்து அவங்களோட கம்ப்ளீட் பில் ரிசிப்ட், அதாவது காலேஜோட பில்லை எங்களுக்கு அனுப்பி வைங்க, நாங்கள் காலேஜுக்கு ஸ்ட்ரைட்டாக டிடி எடுத்து அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி டிடி எடுத்து அனுப்புறது ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் வே கிடையாது. எப்பயுமே யாராவது ஹெல்ப் பண்ணுறவங்க இப்படி தான் பண்ணுவாங்க. இது எதுக்குன்னா, இதில் நடக்கிற பித்தலாட்டத்தெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்கள் ஸ்ட்ரைட்டாக காலேஜுக்கு மட்டும்தான் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது ஒரு தவறான முறை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிஷா எனக்கு எந்த இமெயிலுமே அனுப்பலை. கல்விக்கு எப்பயுமே சிரமப்படுறவங்க நிறைய பேருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ரீசெண்டாக கூட நீயா நானா நிகழ்ச்சியில் ஒரு பெண் டாக்டருக்கு படிக்கிறதுக்காக காசு கேட்டப்போ எங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை நாங்கள் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஹெல்ப் பண்ண வந்தவங்களாம் ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக உதவணும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இன்னொரு ப்ரோக்ராமில் ஒரு கேர்ள்ஸ் காலேஜில் டாய்லெட்டே இல்லை அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது. அதுக்காக உடனடியாக ஒரு 1 லட்ச ரூபாவை நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் சார்பாக கொடுத்தோம். இந்த மாதிரி சமுதாயத்தில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு தான் வரோம். இப்போ நிஷா யார்கிட்ட ஃபோனில் பேசினாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு பர்சனலாக அசிஸ்டன்ட் யாரும் கிடையாது. அவங்ககிட்ட பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. என் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறது கூட என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்ககிட்டையும் யாருமே காலே வரல. ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதனால் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. அது என் கவனத்துக்கு கண்டிப்பாக வந்திருந்தால் நான் இதை சரி செஞ்சுருப்பேன். அவங்க ஸ்ட்ரைட்டாக போய் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டாங்க, முள்ளோ மலரோ நீங்கள் எதை வீசினாலும் நான் உங்களுக்கு அன்புக்குரியனாக தான் இருப்பேன், புரிந்து கொண்டவங்களுக்கு மட்டும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அன்புடன் கோபிநாத் அப்படின்னு சைன் பண்ணியிருந்தாரு. இந்த லெட்டரை பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனாக பேசுகிற மாதிரி இருக்குது. மேபி கோபிநாத் பக்கம் நியாயம் இருக்குன்னு தான் தோணுது. அந்த பொண்ணு கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணால் அவங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கும்னு தோணுது. தெரியல என்ன உண்மைன்ட்டு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, பார்க்கலாம். நன்றி.